பூண்டுலோயா பகுதியில் பிரஜைகள் முன்னணியின் வேட்பாளர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் மீது நேற்று தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் காயமடைந்த பிரஜைகள் முன்னணியின் வேட்பாளர் எஸ் மேனகா நுவரெலியா ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நுவரெலியா பூண்டுலோயா பகுதிக்கு பிரஜைகள் முன்னணியின் வேட்பாளர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் மக்கள் சந்திப்பொன்றிற்காக சென்று கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலேயே இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். வேனொன்றில் வருகை தந்த அமைச்சர் பி திகாம்பரத்தின் ஆதரவாளர்கள் பொல்லுகள் மற்றும் கற்களால் தாக்குதல் நடாத்தியதாக தாக்குதலுக்கு இலக்கானோர் குறிப்பிட்டனர். அதன் பின்னர் தாக்குதலுக்கு இலக்கான பிரஜைகள் முன்னணியின் ஆதரவாளர்கள் காடுகளுக்குள் மறைந்திருந்த நிலையில் போலீசாரின் தலையீட்டில் அவர்கள் பாதுகாப்பான முறையில் அழைத்து வரப்பட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இந்த தாக்குதலில் காயமடைந்த பிரஜைகள் முன்னணியின் வேட்பாளர் எஸ் மேனகா நுவரெலியா ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். தாக்குனது தமிழர்கள் இல்ல, மலையக மக்கள் இல்ல, திகாமரம். அவருக்கு நாங்க உள் நோக்கி போனா அவருக்கு சீட் இல்லாம போயிரும் என்ற ஒரு வெறி கொலம். அதே நம்ம ஸ்டேட்ல வேலை செஞ்ச மக்கள் போக கூடாதா? அவருக்கு நோக்கம் இப்ப அவருக்கு முடிவு காலம் வந்துருச்சு. என்னைய புடிச்சு இழுத்து முடிய புடிச்சு என்னைய அடிச்சான். உயிருக்கு ஏதோ பிரச்சனைன்னு வந்தா இது திகாமரத்தை விட்டு வேலை என்று நான் உறுதியாக கூறுவேன்.